அன்பார்ந்த சகோதரனே, அன்பார்ந்த சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் இயேசப்பாவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு வாஞ்சியோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் அவரை கண்டடைவீர்கள். ஏனென்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நீங்கள் தேடுவீர்களானால் கண்டுபிடிக்க முடியும். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். பாருங்க, இங்க இயேசப்பா வந்திருக்கிறாங்க. சகை என்கிற அந்த குள்ளமான மனுஷன் இயேசப்பாவை பார்க்கணும் அப்படின்னு போனான். ஆனா திரள் கூட்ட மக்கள், அவன் ஒரு காட்டுத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். இயேசப்பா பார்த்தாங்க, சகைவே நீ கீழே இறங்கி வா. சகைவே, உன் வீட்டுல சந்தோஷம் இல்ல, உன் வீட்டுல நிம்மதி இல்ல, நீ செய்த பாவத்து நிமித்தம் உன் வீட்டுக்குள்ள கண்ணீர், உன் வீட்டுக்குள்ள வேதனை, அதனால நீ கீழே இறங்கி வா சகைவே அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிடுறார். பாருங்க, அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு இயேசு கிட்ட அந்த சகையு வந்தார். வந்த உடனே, சகைவே நான் உன் வீட்டுக்கு வரணும்னு விரும்புறேன். அவன் கூட்டிட்டு போறான். வீட்டுக்குள்ள போன உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஏசப்பா உள்ள வீட்டுக்குள்ள போன உடனே அங்க ஒரு ரட்சிப்பு உண்டானது, சமாதானம் கிடைத்தது, சந்தோஷம் கிடைத்தது. அதுவரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம், சந்தோஷம், நிம்மதி இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஒரு வரி வசூல் பண்ணுகிற மனுஷன். எல்லாரிடத்துல கொடுமையாக வரி வசூல் பண்ணுவான். அதன் நிமித்தம் அவனுடைய வீட்டுல ஒரு நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. அவன் செய்த பாவத்தின் விளைவாக வீட்டுல நிம்மதி இல்லாத சூழ்நிலை. ஆனா ஏசப்பா கிட்ட வந்த உடனே, ஏசப்பாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போன உடனே அந்த வீட்டுக்கு சந்தோஷம் வந்தது, ரட்சிப்பு வந்தது, சமாதானம் வந்தது. ஆகையினால இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்க இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஏசப்பாவை கூப்பிடுங்க. உங்க வீட்டுல அழுகையும் கண்ணீருமா இருக்கிறது, அது மாற வேண்டும் என்றால் உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தா போதும். இயேசு வந்த வீட்டில சந்தோஷம், இயேசு வந்த வீட்டில சமாதானம், இயேசு வந்த வீட்டில நிம்மதி. அந்த நிம்மதியை தருவதற்கு இயேசு ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க சகைவை போல வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா வருவார். அவர் வாசப்படியில நின்னு தட்டிக்கிட்டு இருக்கிற தேவன். வாங்க ஏசப்பா, என் வீட்டுக்குள்ள வந்து என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பா, என் மனைவி, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க நீங்க கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். பாவத்தோடு கூட விளையாடாதுங்க. பாவத்தை மன்னித்து உங்களுக்கு வாழ்வு தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தருணம். யாராயிருந்தாலும் இயேசுவேன்னு கூப்பிட்டு நீங்க செய்த பாவங்களை அறிக்கையிடுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் மாறும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் நீங்கும். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாவம் தான். பாவத்தை மன்னிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. ஆகையினால் அந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டு நீங்க பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷ, சமாதானம், நிம்மதி கிடைக்கும். இப்ப உங்களுக்காக நான் ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன். என்னோடு கூட இணைந்து இந்த ஜெப வேளையில நீங்கள் கலந்து கொண்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் பாவத்தை மன்னிப்பார். செய்த பாவத்தை அறிக்கை செய்யுங்க. செய்த தவற ஒத்துக்கொண்டு இயேசுவை மன்னியோன்னு கேளுங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்பட்டாதான் சொர்க்கத்திற்கு போக முடியும். பாவத்தோடு கூட பரலோகம் செல்ல முடியாது. பரலோகம் செல்வதற்கு, சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான். இயேசு இல்லாம ஒரு மனுஷனும் சொர்க்கத்திற்கு போக முடியாது. அதனால்தான் இன்னைக்கு நாங்க இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆகையினால் இந்த வார்த்தையை அசட்டை பண்ணாதுங்க. இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவின் பாவத்தை மன்னியும், எனக்கு வாழ்வு தாரு, ரட்சிப்பு தாரு, சமாதானம் தாரு, சந்தோஷம் தாருன்னு கேளுங்க. அவர் நிச்சயமாகவே தருவார். நான் இப்ப உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஏசப்பா, இந்த வேளையில யார் யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அத்தனை பேருடைய பாவத்தையும் மன்னித்து வாழ்வு கொடுங்கப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி.
ஆண்டவரே ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ள நீங்க போய் ஆண்டவரே சகையனுடைய வீட்டுல ரட்சிப்பு கொடுத்தது போல ஒவ்வொருடைய வீட்டிற்கும் ரட்சிப்பு கொடுங்க, சமாதான சந்தோஷம் நிம்மதியை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஏசப்பா அந்த தெருவில் இருக்கிற இந்த கூட நகரத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதி, எல்லா குடும்பங்களையும் ரட்சித்து எல்லா வீட்டுக்குள்ள நீங்க போய் ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட்டு ஆசீர்வதியும். நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.